என்ன செய்வது இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளை குறித்து நம்ம பேசிட்டு வரோம். குறிப்பா கடன் பிரச்சனை குறித்து நம்ம பார்த்தோம். எல்லா பிரச்சனையும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அதுக்கான காரணம் சரளா தெரிய மாட்டேங்குது. என்ன செய்வது நமக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. யார் இதற்கு ஆலோசனை சொல்லுகிறது, என்ன அடுத்து செய்து இதிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் ஏங்குகிறோம். ஆனா அதற்கான பதில் கிடைக்கல. அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நமக்கு உதவி செய்ய வேதத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுவதற்கு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அண்ணன் நம்மளோட இருக்காங்க. ஆனா நம்ம சில வாரங்களாக நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். கடனை பத்தி பேசணும், நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்தது. இப்ப சாபத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். சாபம் அப்படின்னும் போது காரணம் இல்லாம இட்ட சாபம் தங்காது. ஆனா சாபம் காரணமோட இருந்தா கண்டிப்பாக அது இருக்கும், பாதிக்கும்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் அதை பத்தி பேசணும், எப்படிப்பட்ட சாபங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விக்கிரக ஆராதனை ஒரு பெரிய சாபம், அதுல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. பரம்பரையாக உள்ள சாபம், இதெல்லாம் பத்தி பேசணும். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க தேவனுடைய சாபம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது பரம்பரை நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினால வருதுன்னு சொன்னீங்க. அடுத்தது நம்ம செய்யற பாவத்தினாலேயே ஒரு சாபம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்க. அதான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபத்துல ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு நம்முடைய முன்னோர்களுடைய பாவத்தினால பரம்பரையா வருகிற ஒரு சாபம். இன்னொன்று நம்ம செய்யறதுனால உண்டாகிற சாபம். இப்போ முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம் தான் போன வாரம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் ஒன்று என்னன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு எழுப்புதல் நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால. மெல்டாரிஸ் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் ஆண்டு நல்ல வல்லமையை பயன்படுத்தினார். அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அவர் அங்குள்ள ஒரு மலைவாசிகள் மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போனப்போ ஒரு வாலிபனை ஒரு தாய் கொண்டு வர்றாங்க. அவன் கை காலெல்லாம் வளைஞ்சி அந்த ஒரு மாதிரி உள்ள இருக்கும்ல, ஒரு முழுமையா இல்லாம நடக்க முடியாம கை காலெல்லாம் வளைஞ்சி முகெல்லாம் கோணி, அது மாதிரி பரிதாபமான ஒரு பையன். அந்த தாய் அழுகுறாங்க, என் பையனை இயேசு சுகமாகட்டும் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஊழியக்கார மெல்டாரிஸ் அவருடைய டீம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சும் நிறைய அற்புதம் நடந்த காலம் அது. அவங்க மூலம் பெரிய காரியம் செய்தார், ஒன்றும் ஆகலை. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆண்டவரை பார்த்தாராம். என்ன இதனுடைய சீக்கிரட் என்ன ஆண்டவரே, ஏன் சுகமாக்கல, என்ன காரியம்? அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா, அந்த பையனுடைய தாத்தா காலத்துல முந்தின தலைமுறையில அந்த ஆதிவாசிகளை மலையில வாசிகள், அவர் ஒரு கிராம தலைவனாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி சண்டை போடுறது, அப்படி சண்டை போடும்போது தங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி குழந்தைய பலி செலுத்திருக்காங்க. சின்ன குழந்தைய பலி செலுத்தி, அது மாதிரி யுத்தத்துக்கு ரத்த பலி செலுத்தி யுத்தத்துக்கு போய் நர பலி செலுத்திருக்காங்க. அந்த சாபம், அந்த குழந்தையோட ரத்த சிந்துனால உண்டான சாபம் இந்த சந்ததிக்கு வந்திருக்குது. இப்ப இதை சொன்ன உடனே அந்த அம்மா ஆமா நடந்ததுதான், இவங்களுடைய தாத்தாக்கள் காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த பாவத்தை அறிக்கையிடு செல்லுன்னு அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகுதான். இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிச்சு இந்த சாபத்தில் இந்த விடுதலை தாருன்னு ரொம்ப அழுது கெஞ்சி பிரார்த்தனை பண்ணி ஆண்டவர் மனம் இறங்கி அந்த சாப கட்டது அந்த பையனுக்கு சுகம் கிடைச்சது. அப்ப ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார் இல்லைன்னா, நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை அவங்களுக்கும் அந்த காரணம் தெரியல, இந்த குழந்தை ஏன் இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவரே அந்த ஊழியர்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளி வருகிறது. சாதாரண நான் என்ன பாவம் செய்தேன் அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில உடனே நான் என்ன பாவம் செய்தேன், பக்தியா தான் இருக்கிறேன், ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, ஏன் இப்படி நடக்குன்னு இது இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம விசாரிச்சு அறிஞ்சா சொல்லுவாங்க. அந்த விசாரிச்சு அறியும் போது அந்த பாதிப்பு எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இதுல இந்த முன்னோருடைய அந்த டெலிவரன்ஸ் பெறுவதற்கு அந்த சொன்ன மாதிரி ரூட்டை கண்டுபிடிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் விடுதலை கிடைச்சிருக்கு. இது முன்னோருடைய பாவத்தினால ஒன்று சாபம். அப்ப நம்முடைய பாவத்துல எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. எல்லா பாவத்தையுமே சாபம்னு சொல்லிடக்கூடாது.
சரி. சாபத்தை கொண்டு வர்றதுக்கு சில காரியங்கள் இருக்கு. இப்ப நீதிமொழிகள் 3:33 நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குன்னு இருக்கு. அப்ப கர்த்தருடைய சாபம் இருக்கு. ஒரு துன்மார்க்கமா ஒருத்தன் நடந்தான்னா சாபம். சாதாரண பாவம் செய்யறது வேற, துன்மார்க்கமா நடக்கிறது வேற. பாருங்களேன், துன்மார்ப்பான சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறான் மிருகத்தனமா, அநியாயமா அடுத்தவங்களை கொலை பண்றது, இந்த மாதிரி ரத்தம் சிந்த பண்றது, ஒரு டெரரை உண்டாக்குறது, ஒரு சமுதாயத்துக்கு சீர்கேடை உண்டாக்குறது, லஞ்சம் ஊழல் பண்றது, அப்ப அநீதியான காரியத்தை நீதியை புரட்டுறது, இதெல்லாம் துன்மார்க்கமான செயல். இது மற்றவங்களை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் சாபத்தை உண்டாக்கிறோம். அதனால்தான் அவனுடைய வீட்டில கர்த்தரின் சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன, எங்க ஒரு சமயம் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் பார்க்க வந்தாங்க. அவங்க இந்து தான். நான் அவளை பார்த்து சின்ன வயசுல பார்த்துருப்பேன், எனக்கு அடையாளமே தெரியல. நான் ஊழியம் செய்கிறேன், 4 நாள் இப்படி இருக்கேன்னு கேள்விப்பட்டு என் சொந்தக்கார பையனை விசாரிச்சு வந்தாங்க பார்க்க. அவருக்கு வலது கை செயல்பட முடியல, வலது கை செயல் இல்லாம தொங்குற அவ்வளவுதான், இடது கை வச்சுதான் எல்லாம் செய்யறாங்க. அப்ப உட்காந்துட்டு நான் உன்னுடைய சொந்தக்காரன் தான், 4 மாடி தான் எனக்கு, நாங்க பிசினஸ் பண்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கையை எப்படி பயன்படாமல் இருக்கா, அவள் இதுக்காக ஜெபிக்க வந்திருக்காரு போலன்னு. அவங்க சொன்னாங்க, ஒன்று இது மாதிரி இயேசு கிறிஸ்துவ பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுற, ஜெபம் பண்ணுற அப்படின்னு கேள்விப்பட்டேன், நம்ம ஊருக்கு எனக்கு பெருமை அப்படின்னு அது அந்த ஜென்ரலாக பேசிட்டு அதுக்கு வந்தாங்க. நான் இதுக்காக ஜெபிக்க வந்தார் போலன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, என் கை பார்த்தியா எப்படி இருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, ஒன்றுமே பேசலை. அவங்க சொல்கிற கேட்டு என் கை பார்த்தியா எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு செயலற்று போச்சு. ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா? அவங்களே கேள்வி கேட்டுறாங்க, அவங்களே பதில் சொல்கிறாங்க. நான் கள்ள தராசு பிடிச்சேன். அவர் சொல்றாரு, இந்து மனுஷன் தான், கள்ள தராசு பிடிச்சேன், பணக்காரன் ஆகணும்னு ஜனங்களை ஏமாத்தினேன் பிசினஸ்ல, அதான் எனக்கு பாதிப்பு. அவருக்கே தெரியுது, அவரு தான் சொல்றாரு, என்கிட்ட பேசிட்டு அவரே சொல்றாரு. அப்போ ஒரு கள்ளத்தராசுன்றது ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாதது, பிரியமில்லான்னு கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அது மக்களை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். அதாவது நீ நம்பிக்கை துரோகம் பண்ற, உன்கிட்ட ஜாமா வாங்குறவங்க உண்மையா இருக்கும் நீ வாங்குறாங்க, நீ அவங்க பணத்தை சுருட்டுறதுக்கு ஏமாத்துறன்னா அதான் துன்மார்க்கம். இது ஒரு சமுதாயத்தை பாதிக்குது. உன்னை நம்புற ஆளை நீ ஏமாத்துற, அதனுடைய பாதிப்பு பாருங்க. அவரு சொல்றாரு. அது ஒரு சமயம் சாம் ஜபத்திர ஒரு அனுபவம் சொன்னாங்க. அவங்க ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தாசில்தாரா இருந்தவர், இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. தாசில்தார் ரிட்டையர்ட் ஆகி ஒரு வீடு கட்டிட்டாரு. எல்லாம் பெரிய வீடு, லட்சக்கணக்க பணம் போட்டு பிரம்மாண்டம் வீடு கட்டியிருக்காரு. வீடு கட்டி கூட்டி போய் ஒரு வாரத்துக்குள்ள அவர் மக தூக்கு போட்டு இறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள. அது ஒரு பெரிய எப்படி இருக்கும், பெரிய சந்தோஷமான ஒரு நாள்ல இப்படி மகள் உடனே இழந்து போறது ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு காரணமும் இல்ல. ஏதாவது பிரச்சனை தான் நாங்க டீல் பண்ணிருக்கலாம், என்ன காரணம்னே தெரியல. இப்ப அந்த வீட்டுல படுக்க முடியல, தூங்க முடியல, ஒரே போராட்டம், அதே நினைவா இருக்கு, மகளுடைய இறந்துட்டாள், நீ நிம்மதியே போச்சு அப்படின்னு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்காங்க. அப்போ சாம் ஜெபத்திரப்ப அப்படியே அவங்க பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா, சரி நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் உண்மையாக பதில் சொல்லுங்க. என்னன்னாங்களா, நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்களே, உங்கள் சம்பள பணம் அதில் எவ்வளவு, லஞ்ச பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களாம். கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்திருக்காரு. அப்போ நீங்கள் லஞ்ச பணம் எவ்வளவு, ஒரு காரணம் இல்லாமல் இப்படி ஒரு காரியம் சம்பவிக்காதுல்ல. நிறைய பேர் நான் என்ன பாவம் செய்தேன், என்ன அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆவியினர் காமிச்சிருப்பாங்க. உலகத்துல இருந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு காரியம் தானே, எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம் அப்படி நினைக்காங்க. மினிஸ்டர் வாங்குறாரு, அவர் வாங்குறாரு, இவரு லஞ்சம் இப்போ ஒரு சாதாரணமான தேசத்திலேயே நடக்கிற ஒரு சாதாரணமான சம்பவம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க எல்லாம். அதனால அது இல்லாம முடியாது, அதனால அது ஒரு பெரிய தப்பே இல்லைன்ற மாதிரி உணர்வு மக்களுக்குள்ள ஒரு வந்துட்டாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அது பயங்கரமான பாவம் இல்ல, சமுதாயத்துல அவருக்கு சீர்கேடு வருகிற ஒரு காரியம். அப்ப அவரு அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் கேட்பான்னு நினைக்கவே இல்லை. பொதுவா எல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பிடுறோம், தெரிஞ்சாலும் எங்க கேட்கறதுன்னு அவங்க டைரக்டா கேட்டாங்களாம். அவரு சொல்லியிருக்காரு, உண்மைதான், பாதி பணம் என் சம்பள பணம், பாதி லஞ்ச பணம் தான் சொல்லியிருக்காரு. சொன்னாங்களா, சாபம்
எப்படி அது ஆசீர்வாதமா இருக்கும்? நீ வாங்குற சம்பளத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே தவிர, ஒரு எப்ப நீ லஞ்சம் வாங்குறியோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் போயிடும். ஏன்னா நீ வாங்குற சம்பளம் போதுமென்றுங்கன்னு பைபிள்ல இருக்கு. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு, வசனமே இருக்குது. அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாராம். நீ முதல்ல லஞ்ச பணத்துல வீடு கட்டின வீட்டுல நீ வாழ முடியாது. நீ சமாதானம் இருக்காது. நம்ம இருக்காது. அந்த வீட்டை வித்து நம்ம வாங்கின ஆள்கிட்ட திருப்பி கொடுக்க முடியாது. அந்த ஆளை கண்டுபிடிச்சும் திருப்பி கொடுக்க முடியாது. பலர்கிட்ட வாங்கினது, யார்கிட்ட எவ்வளவுன்னு தெரியாது, திருப்பி கொடுக்கணும் முடியாது. அதனால உன்னுடைய சம்பள பணம் எவ்வளவோ அதுக்கு சின்ன வீடை கட்டு, அதுக்கு ஏற்றபடி. இந்த மீறி பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துரு. ஆண்டவரே யாருக்குன்னு தெரியாது, யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும்னு தெரியாது. சாபத்துல நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம அநியாயமா செய்யறத திருப்பி கொடுக்கணும். நிறைய பேர் அப்படிலாம் சும்மா அந்த ஆண்டோட்ட மன்னிச்சிருந்தா மன்னிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இப்போ நீங்க சகையுடைய லைஃப் எடுங்க. சகை அந்த வரி வசூலிக்கிறான், இவன் அநியாயமா வசூலிக்கிறான்ட்டு அந்த ஊர் மக்களே அவனை வெறுக்கிறாங்க. அந்த அன்னைக்கு ரோமர்கள் எனக்கு இவ்வளவு உன் ஊருக்கு நீ கொடுத்துட்றேன், இவ்வளவு கட்டிடு, அதுக்கு மேல எவ்வளவு உன் திறமையை நீ பிரிச்சுக்க. இவங்க அநியாயமா வாங்கிட்டு கவர்மெண்ட் கொடுத்து மீதி இவங்க சுருட்டிக்கிறது. அந்த மாதிரி சகை செய்ததுனால தான் ஊர் மக்களே அவனை வெறுக்கிறாங்க, பாவின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. ஏன்னா அநியாயமா நம்மகிட்ட வரி ஏமாத்தி வாங்குறான், அநியாயமா வாங்குறான்னு சொல்லிட்டு லஞ்சம் தான் அது. அப்போ அந்த சகைவை ஆண்டவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே மக்கள்லாம் பேசின உடனே சகை சொல்றேன், என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போ அநியாய சம்பாத்தியம் இருக்குது. நன்மை என்ன செய்ய முடியும், பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். தன்னுடைய ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் நாலத்தனையா திரும்ப கொடுக்குறேன். நாலத்தனையா பாருங்க. அப்போ நான் வாங்கினது அப்படியே திருப்பி கொடுக்குறேன். அவன் என்ன சொல்ல நினைப்பான், வாங்கினது தானே தந்திருக்கு, இதை நான் வட்டி கூட்டிருந்தா எவ்வளவு பணம் ஏறி இருக்கும், ஏமாத்தி இவ்வளவு நாள் வச்சுட்டு அப்படிதான் சொல்லுவான். ஒருவேளை 2 மடங்கா கொடுத்திருந்தா கூட, டபுளா கொடுத்திருந்தா கூட, பேங்க்ல போட்டிருந்தா ட்ரிபிளா இருக்கும். இவன் நீ வாங்கினதுல கொஞ்சம் தானே என்ன கொடுத்துருக்க, அப்ப சரி ஏதோ எனக்கு தந்துட்ட அப்படிதான் போயிருப்பான். ஆனா 3 மடங்கு கொடுக்கும் போதும் ஒரு லிமிட்டுக்குள்ள சரி வாங்கினா வட்டியோட தந்திருக்கிறான் அப்படிதான் நினைப்பாங்க. 4 மடங்குன்னு சொல்லும் போது ஐயோ நான் இந்த பணத்தை பேங்க்ல போட்டா கூட இவ்வளவு மடங்கா பெருகாது, அப்ப சகைவை நீ ஆசீர்வாதமா இரு. அதான் அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறணும். அதுதான் அங்க நடக்கிற. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு வைத்தெரிச்சலோட கொடுத்துருப்பாங்க. அந்த ஊராருடைய கேர்ட்ஸ் எல்லாம் அந்த வேதனை எல்லாம் மேல இருக்கு அந்த சாபம். இப்ப 4 திரும்ப கொடுக்கும் போது அவங்க அந்த ஊரே அவனை வாழ்த்தி இருக்கும். 4 மடங்கா, ஐயோ நம்ம பேங்க்ல போட்டா கூட இவ்வளவு வராது, உழைச்சிருந்தா கூட இவ்வளவு கிடைக்காது, சகி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். அப்ப அந்த சாபம் அந்த ஆசீர்வாதமா மாறுது. உபாகம் 27:15 கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப தகப்பனையும் தாயும் சபிக்கிறவங்களும் விக்கிரகத்தை உண்டு பண்றவங்க, அதை ஒளிச்சு வைக்கிறவங்க, அது ஒரு சாபம் அவரு ஆண்டு சொல்லியிருக்கு. அப்புறம் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவர்கள். அப்போ ஒரு தாய் தகப்பனை துக்கப்படுத்தி ஒரு பிள்ளை நிமித்தமா அப்பா அம்மாவுடைய உள்ளம் துக்கப்பட்டுட்டனாலே அது சாபமாக வேதனைப்படுகிற காரியங்களை செய்யும் போது அது அவங்களுக்கு சாபமாக. ஏன் என்ன பெத்த, சிலவனுக்கு அவன் ஏன் என்ன பெத்த அப்படி அந்த வார்த்தையே சாபத்தை கொண்டு வந்துடும். அது எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர்ல அவங்களுக்கு ஒண்ணு பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. இப்ப எதிர்த்து நிற்கிறது பெற்றோர்களுக்கு, கீழ்ப்படியாம போறது, அவங்களை துக்கப்படுத்துறது சாதாரணமா உள்ளது வேற, அவங்களை காயப்படுத்துறது உள்ளதை, அது ஒன்று சாபத்தை உண்டாகும். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த நேரத்தை தான் நலன்னு சொல்றது, அதுக்கு கேஸ் போடுறது, அதை சுருட்டுறது, அதெல்லாம் சாபம் மற்றவர்களோடது. குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப இந்த மாதிரி ஏழைகள், விதவைகள் இவங்களுடைய நியாயத்தை புரட்டுறது. அதனால இல்ல ஜட்ஜஸ், லாயர்ஸ் கவனமா இருக்கணும். ஒரு ஜனங்கள் நம்பி தானே நீதிமன்றத்துக்கு வராங்க. பணத்தை வாங்கிட்டு ஏழைகளுடைய நீதி புரட்டப்பட்டா அந்த நீதிபதியானாலும் வைக்கனாலும் அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாயிரும். அதுதான் நான் பேப்பர்ல ஒரு சம்பவம் வாசித்துட்டு இருந்தேன். அதாவது டெல்லியில ஒரு தங்கச்சி பாலியல் வன்கொடுமை
வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆனா பல தடவை அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீதியே கிடைக்கவே இல்லை. நீதி கிடைக்காம மனமுடைந்து போய் தற்கொலை அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் அவங்கள பேட்டி எடுத்து எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் 4-5 வருஷம் ஆச்சு, எனக்கு எந்த விதமான ஒரு அட்லீஸ்ட் திரும்ப வாழ்றதுக்கான ஒரு உதவியோ நீதியோ இந்த நீதிமன்றத்துல எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ நம்ம தேசம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு அந்த செய்தித்தாள்ல போட்டு. அது ஒரு தேசத்துக்கே சாபம். அதாவது ஒரு மனுஷன் மேல சாபம் வரும், ஒரு குடும்பத்தின் மேல சாபம் வரும், ஒரு பட்டணத்தின் மேல சாபம் வரும், ஒரு தேசத்தின் மேல சாபம் வரும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தாவீது செய்யற ஒரு மிஸ்டேக்னால இஸ்ரவேல் மக்கள் மேல சாபம் வருது. ஆண்டவர் சொல்ற, பஞ்சம் வேணுமா, எதிரிகளால் அழிவு வேணுமா, கொள்ளை நோய் வேணுமா, ஒரு ராஜா சரியில்லைன்னா அந்த தேசத்துக்கு தண்டனை. சாபம்னு தண்டனை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தாவீது உணர்ந்து அழுறாரு. ஒரு தலைவனுடைய தப்பு ஒரு தேசத்துக்கே சாபத்து கொண்டு வருது. அதனாலதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ பண்ற மிஸ்டேக்கு அந்த நாட்டுக்கு அந்த இதுக்கு ஆசீர்வாதமே இல்லாம போய் சாபத்தை கொண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமைதலுள்ள ஜீவனம் பண்ணபடி ராஜாக்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. அவங்க மதீனமா செய்யற ஒரு காரியம் உங்க எல்லாத்துக்குமே சாபத்து கொண்டு வரும். இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள்னா நம்மளை ரெப்ரசன்ட் பண்றது யாரு? நம்முடைய சீஃப் மினிஸ்டர். அவங்க ஒரு ஆள் பண்ற தப்பு அவ்வளவு பேரையும் பாதிக்கும். ஒரு பிரதமர் பண்ற ஒரு தப்பு எல்லாரையும் பாதிக்கும். அப்போ ஒரு ஏழைக்கு நீதி மறுக்கப்பட்டா பிரதமர் தலையிடணும். ஏன் அவர் நீதி மறுக்கப்படுது? அதுக்குதான் அவங்கள வச்சிருக்கு. அப்போ ஒரு ஏழை பாதிக்கப்படும் போது கவனம் செலுத்தணும். அவங்க டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க பொறுப்பை தவறுறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் பாலியல் சம்பந்தமான பாவம், அதான் கீழே 2-3 வசனங்கள்ல இருக்கு. பாலியல் சம்பந்தமான பாவம் பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வரும். அதனால்தான் அதுல ரொம்ப கவனமா இருக்கும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த மாதிரி காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும். அதான் 25வது வசனத்துல, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆளு கொலை பண்றக்கு ஆளு ரூபா கொடுத்து கொலை பண்றாங்க, அடியாட்கள் வச்சு எல்லாம் செய்யறாங்க. சாபம். அவங்க குடும்பமே சபிக்கப்பட்டு போயிடும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப மெயின் காரியம் என்னன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு. எப்படி வாழணும், எப்படி செய்யணும், எல்லாருக்குமே பைபிள் இருக்கு. ஒரு நீதிபதினா எப்படி இருக்கணும், ஒரு தேச தலைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு மெய்ப்பெண்ணா எப்படி இருக்கணும், ஆசாரியன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன்னா எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கு, எல்லாமே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. இதை மீறி நடக்கிறதே ஒரு சாபத்தை கொண்டு வரும். அப்ப மெயின் அந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, 15வது வசனத்துல, அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அப்ப ஆண்டோட சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும், அதன்படி வாழ அர்ப்பணித்து கொண்டாதான் அவங்க சாபம் இல்லாமல் வாழ முடியும். இது ஒண்ணு. அடுத்தது இன்னும் சில காரியம் இருக்கு பாருங்க. கிறிஸ்தவங்க இதை பற்றி ஒரு அறிவு இல்லாம இருக்கு. உபாகம் 18:10வது வசனத்திலிருந்து, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவருக்கு அருவருப்பானவன். பார்த்தாலே அருவருப்புன்னா அது ஒரு பெரிய, அவன் எப்படி ஆசுரமா இருக்க முடியும்? குறி கேட்கறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் சாதாரணமா நினைச்சு அது ஒரு கலாச்சாரம் மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம சமுதாயத்துல எல்லாரும் செய்கிற ஒரு காரியம், நம்மளும் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால இந்த நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, வாஸ்து சாஸ்திரம் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் சாபம். அதுல ஒருத்தன் சொல்றான் வாஸ்து சாஸ்திரம் பைபிள்ல இருக்குன்றான். எனக்கு ஆச்சரியம், என்னடா வாஸ்துசாஸ்திரம் பைபிள்ல இருக்குன்னா ஆண்டவர் நோவா வேலை செய்யும் போது எத்தனை அடி நீளம் அகலம் இருக்கு சொன்னார்ல அப்படின்ற எதை கொண்டு வரான் பாருங்க. அது அவ்வளவு பெரிய கப்பல் மிதக்கணுமானா ஒரு என்ஜினியர் ஆண்டவர் பிளான் சொல்றாரு, இவன் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்றான். அப்ப
அப்ப தவறான நம்பிக்கை. அதாவது இதெல்லாம் என்னன்னா அந்த குறி கேட்கறது, நாள் பார்க்கறது, அதாவது ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து வேற ஒரு பொருள் மேலயோ ஒரு காரியத்தின் மேலயோ அதான் அதனுடைய காரியம். அதான் சாபமாகுது. ஏன்னு சொன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம இந்த இடத்தை இப்படி மாத்திட்டு ஆசீர்வாதம் வரும், கயிறு கட்டிட்டு ஆசீர்வாதம் வரும், மோதிரம் போட்டு ஆசீர்வாதம் வரும். அப்ப பொருளின் மேல நம்பிக்கை போறதுனால அது சாபமாகும். எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்க கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 7 அதாவது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்துல விலகுவாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி இருப்பாங்க. மனுஷ பலனை நம்புறது, எனக்கு அவரு தெரியும், இவரு தெரியும், அவர் பார்த்துக்கிடுவாரு. மனுஷர்கள் மேல நம்பிக்கை, அவர்கள் இருக்கிற பதவி, அவர்களுக்கு இருக்கிற அந்த பவர், அது வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாமா அப்படின்னு அதுவே ஒரு சாபம். அது வந்து இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகுறாங்க. அவங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகுறாங்க. அதுதான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. அதனால கர்த்தரை முழுமையா நம்பணும். அவருடைய வசனத்தை வாசித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தா பிளஸிங். சிம்பிள் காரியம் தான். அப்படி இல்லாட்டா சாபம் நம்முடைய வாழ்க்கையில நுழைய முடியும். அதான் கவனமா கர்த்தருக்கு பயம் நம்மளுக்கு இருக்கணும். அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதான் ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நம்மளுடைய செயல்களே நமக்கு சாபத்தை கொண்டு வருது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்த்தோம். அதாவது உபாகமம் 27 ரொம்ப அழகா போட்டிருக்கு. இந்த மாதிரி துன்மார்க்கர், அதுக்கப்புறம் அவங்க செய்கிற செயல்கள், பெற்றோரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், இது மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது பாலியல் காரியங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சாபத்தை கொண்டு வருது. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தா அப்படி அதுல இருந்து வெளியே வந்து நம்ம அதை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு எப்படி வெளியே வர்றது? அது ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்தேன், இதுவரை எனக்கு தெரியாது, அந்த சாபம் பாவம்னு தெரியும், அறியாம செய்துட்டேன், எங்களை மன்னின்னு சொல்லி அறிக்கை செய்து ஜெபிச்சு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட முடியாத பாவம் இல்லவே இல்லை. அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், இயேசுடைய ரத்தம் கழுவும். அந்த ரத்தத்தினால சாபத்தை விடுதலை. அப்ப அதை விசுவாசித்து சிலுவைண்டு வரும்போது கட்டாயம் இந்த விடுதலை உண்டு. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் சில காரியத்தை உணர்த்தி இருக்கிறார். நீங்க மனம் திரும்ப வேண்டிய காரியம், சரிப்படுத்த வேண்டிய காரியம், திருப்பி கொடுக்க வேண்டிய காரியம், அதெல்லாம் சரி செய்திருங்க. யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்தி இருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க சரிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் மன்னிப்பார். அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுவார். அந்த சாப கட்டு அறுக்கப்படும். நீங்கள் அதிலேருந்து அறிக்கை செய்யும்போது சில சமயம் அந்த சாபத்தில் அசுத்தாவி கிரியை செய்யும். அந்த பிசாசு கிரியை செய்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே மனக்குழப்பம், போராட்டம், யாரோ பிலிசுனை செய்தாங்க போல அப்படின்னு மற்றவங்களை நோக்கி பார்க்க தோன்றும். உண்மையில் அப்படி கிடையாது. நீங்கள் மனம் திரும்பிட்டாலும் அந்த அசுத்தாவின் கிரியை விளைகிறோம். அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாலியல் சம்பந்தமான பாவம், பில்லிசோனிய மந்திரம், இந்த காரியங்களில் தொடர்பு, அந்த காரியத்தில் விட்டு கம்ப்ளீட்டாக விளைகிறணும். எந்த விக்கிரகத்துக்கு அடுத்த காரியம், தவறான நம்பிக்கைக்கு அடுத்த காரியத்தில் எதுலேயும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் எனக்காக மரித்தார், அவர் தான் என் ரட்சகர், அப்படி உறுதியாக இருக்கணும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சாபத்தை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு சாப ஆசீர்வாதமாய் மாறும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீ தெளிவாக எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் காரியத்தை அறிந்து கொள்ள செய்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யார் யார் எந்தெந்த குடும்பங்கள் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறார்களோ அவருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவளுக்கு விடுதலை உண்டாக வேண்டுமென்றே ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ளவரை, மனதுருக்கமுள்ளவரை, மன்னிக்கிறவரே, இயேசுவே மன்னித்து விடும், விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவளை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அந்த சாப கட்டுகளை அறுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாபத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும்.
மாறட்டும். இன்றைக்கு அந்த சாபம் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சாபத்தினாலே உண்டான வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தர் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் அவருடைய வீட்டில் அற்புத மாற்றம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தா விட்டு கொடுங்க, அறிக்கையிடுங்க. ஒருவேளை அறிக்கை பண்ணி ஜெபித்து விட்டீர்கள்னா ஆண்டவர் இன்றிலிருந்து இந்த சாபத்திலிருந்து ஒரு முழு விடுதலை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த சாபத்தை குறித்து தொடர்ந்து இன்னும் பேச போறோம். இன்னும் வேறு எந்த காரணங்கள்னால நம்ம வாழ்க்கையில சாபங்கள் வருகிறது என்று சொல்லி தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, பலருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசின காரியங்கள் இருக்குமானால் அதை சாட்சியாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.